ஹாய், திஸ் இஸ் குக்கிங் கொண்டாட்டம். நாம் இன்றைக்கி நம்மளோட 2வது எபிசோடில் இருக்கோம். போன முறை நான் சொன்ன மாதிரி இப்போ குக்கிங் மெத்தட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் பாயிலிங், கொதிக்க வைக்கிறது. ஸோ கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிறது, அது அப்சல்யூட்லி இட்ஸ் எ குக்கிங், ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் குக்கிங் மெத்தட். இட்ஸ் கால்ட் பாயிலிங். அதாவது கொதிக்க வைக்கிறதுனால நாம் அரிசியை வேக வச்சு வடிக்கிறது. இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீமிங். ஆனால் சில வெஸ்டர்ன் குக்கிங்கில் நிறைய இதெல்லாம் இருக்குது. பட் நாம் என்ன பார்க்குறோம் இங்கே அப்படின்னு சொன்னால், நம்ம எதை அதிகமாக நம்ம உணவு நம்ம சமைக்கிறதுல யூஸ் பண்ணுறோமோ அந்த மெத்தட்ஸை பற்றி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அந்த மற்ற மெத்தடுகளும் நம்ம பார்க்கலாம். அது என்ன ஒரு 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 சின்ன விளக்கம். ஓகே, ஸோ ஸ்டீமிங்கோட ஒரு பெஸ்ட்டு குக்கிங் நம்ம இதில் யூஸ் பண்ணுறது என்னது அப்படின்னு சொன்னால், இட்லி அவிக்கிறது. பேசிக், வெரி பேசிக். ஸோ நம்ம இட்லி அவிக்கிறது எப்படின்னா, அதுதான் ஸ்டீமிங். ஸோ நாம் இப்போ பாயிலிங் பார்த்துட்டோம், ஸ்டீமிங் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு ஃப்ரையிங். ஃப்ரையிங்கில் நிறைய ஃப்ரையிங் இருக்குது. ஷாலோ ஃப்ரையிங் இருக்குது, டீப் ஃப்ரையிங் இருக்குது. இல்லை நம்ம ரொட்டி போடுற ஓட்டு மேலே கொஞ்சமாக ஆயிலை ஊற்றிட்டு, ரொம்ப கம்மியாக ஆயிலை ஊற்றிட்டு அந்த மாதிரி பொரிக்கிற ஒரு தன்மையை நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ 2 மேஜர் ஃப்ரையிங் ஒன்று டீப் ஃப்ரையிங், இன்னொன்று ஷாலோ ஃப்ரையிங். இந்த ஷாலோ ஃப்ரையிங் நான் சொன்ன மாதிரி அந்த நம்ம ரொட்டி ஓட்டில் நம்ம மீனை பொரிச்சு எடுக்கும்போது என்ன மாதிரியான ஒரு மெத்தட் பண்ணுறோமோ அதுக்கு பேர் ஷாலோ ஃப்ரையிங். டீப் ஃப்ரையிங் அப்படின்னா சிக்கன் 65லாம் ஃப்ரை பண்ணுறீங்க பாருங்கள். அதாவது நிறைய எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய்க்குள்ளே மூழ்கிற மாதிரி அந்த சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணுறது டீப் ஃப்ரையிங். அடுத்தது பாபக்யூன்னா நம்ம எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஊரில் கறியெல்லாம் சுட்டு சாப்பிடுவோம் பாருங்கள், அதுக்கு பேர் தான் பார்பெக்யூ. ஆனால் அதை முறையாக செய்கிறது நம்ம நாட்டில் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சாபி குசினில் தான் நீங்கள். அதனால தான் உங்களுக்கு இங்கே தந்தூரி சிக்கன் அந்த மாதிரியான ஒரு அந்த சிக்கனெல்லாம் குக் பண்ணுற மெத்தடுக்கு பேர் பார்பெக்யூ. கீழே ஒரு கட்டையையோ இல்லைன்னா கறியையோ அதை சூடாக்கி எரிய வச்சு அதுக்கு மேலே ஸ்கேவரில் சிக்கனை குத்தி அது மேரினேட்டடாக இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் மேரினேட்டடானா அது அந்த சிக்கனு மேரினேஷன்னாலே அது என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் இலகுன தன்மை, அதாவது அது சீக்கிரமாக குக் ஆகும், அந்த தன்மைக்கு கொண்டு போயிடும். அதை பற்றியும் நம்ம பார்ப்போம் பின்னாடி. அந்த மேரினேஷன் எதுக்காண்டி நாம் மேரினேட் பண்ணுறோம். பிரியாணி பண்ணும்போது கூட நீங்கள் சிக்கனையோ மட்டனையோ அந்த மாதிரி மேரினேஷன் பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது சீக்கிரமாக குக் ஆகும். சரியா? ஸோ இந்த பார்பெக்யூ அப்படிங்கிறது அப்சல்யூட்லி உங்களுக்கு இப்போ நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற சிக்கன் டிக்கா இல்லை தந்தூரி சிக்கன் அந்த மாதிரியான விஷயங்கள், இது பார்பெக்யூ ஸ்டைல் ஆஃப் குக்கிங். அடுத்தது ப்ராயிலிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ப்ராயிலிங் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்ம தோசை தவாவில் முட்டையை உடைச்சி ஊற்றி அதை குக் பண்ணுறது. அந்த குக் பண்ணும்போது இங்குள்ள மக்கள் பொதுவாக அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஆஃப் ஆயில்னு சொல்கிறாங்களா, ஆஃப் பாயில்னு சொல்கிறாங்களா, ரெண்டுமே தவறான ஒரு டேர்ம். ஆயில் அப்படின்னு சொன்னால் ஆஃப் ஆயில், அது குக்கிங் மெத்தட்லேயே வராது. சரியா? ஆஃப் பாயில்னால் அது பாயிலிங் மெத்தடே கிடையாது. பாயில்னால் தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் குக் பண்ணி எடுக்கிறது, அதுதான் பாயில். முட்டையை அவிக்கிறது அது. ஓகேவா? இப்போ இது கம்ப்ளீட்டான ஒரு தவறான ஒரு டேர்ம். ஓகே, ஸோ இனியாவது நீங்கள் எங்கேயாவது போய் ஆஃப் ஆயில் இல்லை பாயில்னு சொல்லாமல் தயவு செய்து ஆஃப் ப்ராயில்னு சொல்லுங்கள். இல்லை அந்த வே ஆஃப் குக்கிங், அதாவது அதை மாற்றி திரும்ப இப்படி போட்டு குக் பண்ணாமல் இருந்து அந்த மஞ்சள் கரு மேலே தெரிகிற மாதிரி
ஆஃப் டன்னில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஆஃப் ப்ராயில். ஓகே, அதை இன்னொரு டெக்னிக்கலி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இட்ஸ் அபவுட் வெஸ்டர்ன் டேர்ம் சன்னி சைடு அப். ஓகேவா? ஸோ இனி எங்கே போனாலும் நீங்கள் ஆஃப் ப்ராயில்னு கேளுங்க. ஒருவேளை அந்த சமைக்கிறவருக்கு கூட தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அப்படியே தெரியாமல் என்ன தப்பான்னு சொன்னால் அவங்களுக்கு விளக்கத்தை கொடுங்க. அதுக்கப்புறமா கிரில்லிங் வந்து அதே மாதிரியான ஒரு தவாவில் தான் நீங்கள் கிரில் பண்ணுறீங்க. இப்போ ஒரு சிக்கனை கொஞ்சம் மேரினேஷன் பண்ணி அப்படியே நேராக அந்த தோசை தவாலையே போட்டு குக் பண்ணுறதுக்கு பேர் கிரில்லிங். சரியா? ஸோ இது இப்படி டிஃப்ரெண்ட்டான குக்கிங் மெத்தட்ஸு இருக்குது. இந்த ஒவ்வொரு குக்கிங் மெத்தட்ஸ்லேயும் ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போது ஒரு 3-4 குக்கிங் மெத்தடை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த சில குக்கிங் மெத்தடெல்லாம் இருக்குது, அதை நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் அந்த குக்கிங் மெத்தடெலாம் நீங்கள் நம்ம எப்போ இங்கே சமைச்சு காட்டுவோமோ அந்தந்த டைமில் அது என்ன மெத்தடில் சமைக்கப்படுது அப்படின்னு சொல்லி நான் அதுக்கான விளக்கத்தை தரேன். அப்படி இருக்கிற ஒரு 3-4 குக்கிங் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, பாட் ரோஸ்டிங், பிரைசிங், போச்சிங் அண்ட் பேக்கிங். அதுலேயும் அவன் ரோஸ்டிங் இருக்குது. ரோஸ்ட்டு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம். இதில் அவன் ரோஸ்ட் பண்ணுறது அது அப்படி ஒரு மெத்தடு இருக்குது. அது என்றைக்கு நம்ம அந்த மாதிரியான அவன் ரோஸ்டிங்கோட ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால், கிரில் சிக்கன் வந்து அந்த மெத்தடில் தான் நம்ம குக் பண்ணுறோம். நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்களா, நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வெளியே ஒரு கிளாஸை போட்டு அதில் ஒரு சிக்கன் உருண்டுக்கிட்டு இருக்குங்க. அது அந்த மெத்தடில் தான் குக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிட்டு அடுத்த எபிசோடில் சம் சார்ட் ஆஃப் நம்ம என்னென்ன, அதாவது குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற நைஃபு, அப்புறமா சம் சார்ட் ஆஃப் அதர் திங்ஸ், ஃபுட் பால் நீட்லெஸ்ஸு, அப்புறம் எப்படி ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறது சமைச்சதை ப்ராப்பராக அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு இந்த கொண்டாட்டத்தை இதோட முடிச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது மு. கதிரவன். நன்றி, வணக்கம்.